காலைல இருந்து நைட் வரைக்கும் வந்து ஆஃபீஸில் வேலை பார்த்துட்டு இருக்கோம். ஆஃபீஸில் வந்து மேனேஜர் டென்ஷன், அந்த டென்ஷன், இந்த டென்ஷன், லூசுன்னு சொல்லி நிறைய வேலைகள் இருக்கும்னு வச்சுக்கலாம். ஒரு டென்ஷன்லேயே இருந்துட்டு இருப்போம். சரி ஆஃபீஸ் முடிச்சு வீட்டுக்கு வரான்னு சொல்லி வீட்டுக்கு வந்தா அப்போ நம்ம சும்மா இருக்கோமா, ஃபோனை பார்த்துட்டு ரீல்ஸை பார்க்க, அது பண்ணுறோம் இது பண்ணுறோம், அப்படி பண்ணிடலாமா இப்படி பண்ணலாம்னு சொல்லி ஓவர் திங்கிங். இதுவே நம்மளால் சமாளிக்க முடியல கேட்டலா. அப்படி இருக்க பட்சத்தில் ஜஸ்ட் ஒரு சின்ன ஒரு இமேஜினேஷன். காலையில் அதிகாலையில் 6 மணிலேருந்து சாயந்தரம் 6 மணி வரைக்கும் நம்ம வந்து ஒரு லேடிஸாக இருக்கும் கேட்டலா. அதே நேரத்தில் சாயங்காலம் 6 மணிலேருந்து மறுநாள் காலையில் 6 மணி வரைக்கும் நம்ம ஜென்ஸாக மாறிட்டோம்னா சேம் பாடி தான். இப்படி மாறின நம்மளோட லைஃப் எப்படி இருக்கும் ஜஸ்ட் இமேஜின் பண்ணி பாருங்களேன். இது கேட்குறதுக்கே நமக்கு எப்படி இருக்குது. இப்படிப்பட்ட ஒரு கதையை தான் வந்துட்டு அஸ்வின் கந்தசாமி வந்துட்டு டபுள் ஆக்குபன்சி அப்படிங்கிற ஒரு படத்தில் வந்துட்டு கொடுத்துருக்காப்புல. இந்த படம் எப்படி இருக்குது, உங்களுக்கு வந்துட்டு என்டர்டைன்மெண்ட் கொடுத்து அப்படின்னு அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். ஹலோ மொழியில் நான் உங்கள் மகிழ்ச்சி கிடைச்சா இருக்கும். உங்களை வரவேற்க. என்னோட வீடியோக்கள் உங்களுக்கு பிடிச்ச நம்ம லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். கதைப்படி வந்து பார்த்தீங்கன்னா பல வருஷம் குழந்தை இல்லாத போஸ் வெங்கட தம்பதியினருக்கு வந்துட்டு ஒரு குழந்தை வந்து பிறக்கும்போது ஆம்பளை பிள்ளையாக தான் இருக்குது. டக்குன்னு வந்து மூச்சு பேச்சு இல்லை, அவர் வந்து கடவுளை வேண்டிக்கிறாரு. திடீர்னு வந்து பார்த்தீங்கன்னா அந்த குழந்தை வந்து பொண்ணா மாறிடுது. இவருக்கு சுத்தமாக ஒன்றுமே பண்ணல. என்னடா கண்ணு முன்னாடி பார்த்தோமே குழந்தை வந்து ஆம்பளை பிள்ளையாக தானே இருந்ததுன்னு சொல்லிட்டு அவருக்கே வந்து டக்குனு சந்தேகம் வந்துட்டு அதுக்கப்புறம் தான் அவர் வந்துட்டு தன்னுடைய முந்தின வேண்டுதல் நினச்சி பார்க்கும்போது சரி நமக்கு வந்துட்டு கடவுள் புண்ணியத்தில் இப்படி ஒரு குழந்தை வந்திருக்கு, அதனால் வந்துட்டு குழந்தைய நல்லா பாதுகாப்பாக பத்திரமா வளர்க்கணும்னு சொல்லிட்டு இன்னொரு ஊருக்கு போய் குழந்தைய வளர்க்குறாரு. பகல் முழுக்க வந்து பார்த்தீங்கன்னா அந்த குழந்தை வந்து பொண்ணாக இருக்குது. சாயந்தரம் 6 மணிலேருந்து மறுநாள் காலையில் 6 மணி வரைக்கும் வந்து அந்த குழந்தை வந்துட்டு பையனாக மாறிடுதான். ஸோ பகலில் இருக்கிற குழந்தை வந்து பார்த்தீங்கன்னா செம்மையாக படிக்குது, ஸ்கூலுக்கு போகுது, செம்மையாக படித்து பெரிய ஆளாகி ஒரு டிஎன்ஏ ரிசர்ச் கம்பெனியில் வந்துட்டு வேலை பார்க்குது. பட் சாயந்தரம் 6 மணிக்கு மேலே மறுநாள் காலையில் 6 மணி வரைக்கும் வந்து அந்த குழந்தை வந்து பையனாக மாறிடுது பார்த்தீங்களா. அன்ஃபார்ச்சுனேட்லி அந்த குழந்தைக்கு வந்துட்டு ஸ்கூலுக்கு போகக்கூடிய ஆப்பர்ச்சுனிட்டி வந்து கிடைக்கல. அதனால் வந்துட்டு அந்த பையன் வந்துட்டு பார்த்தீங்கன்னா பெரியாளாக வளர்ந்து ஒரு பாரில் வந்துட்டு வேலை பார்க்க போகிறான். ஸோ 2 பசங்களுமே அந்த 2 பசங்களுமே பொண்ணு ரஜினி ரேஷ்மா வெங்கடேஷ் வந்து பார்த்தீங்கன்னா வினோத் கிருஷ்ணன் லவ் பண்ணுறாங்க. அண்ட் ஆண் ரஜினி சந்தோஷ் வந்து பார்த்தீங்கன்னா சம்யுக்தா வந்து லவ் பண்ணுறாங்க. பட் இந்த சீக்ரெட், இவங்க உடம்புக்கு உண்டான சீக்ரெட் வந்து அவங்க லவ்வர்ஸ்க்கு தெரியும் போது என்ன ஆகுது. ஸோ இன் பிட்வீன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பக்ஸ் உள்ள வந்து இவங்களை வச்சு பிஸ்னஸ் பண்ண ட்ரை பண்ணுறதா இல்லையா அப்படிங்கிறதா இந்த படத்தோட மீதி கதை. படத்தோட பாசிட்டிவ் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய எலிமெண்ட்ஸ் வந்து எனக்கு வந்துட்டு ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்கிற மாதிரி இருக்குங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த கான்செப்டே வந்து ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. பாடி ஸ்வாப்னு எடுத்துக்கிட்டிங்கன்னு வச்சுக்கலாம், முன்னாடி நம்ம நிறைய படங்கள் பார்த்துருப்போம். பட் இந்த மூவி வந்து எதில் டிஃபராக நிற்குதுன்னு வந்து பார்த்தீங்கன்னா மார்னிங் வந்துட்டு அந்த கேரக்டர் வந்துட்டு பொண்ணாக இருக்கும். அண்ட் சாயங்காலம் 6 மணிலேருந்து மறுநாள் காலையில் 6 மணி வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கேரக்டர் வந்துட்டு ஆனா மாதிரி இருக்கும். சேம் பாடி பட் டிஃப்ரெண்ட் எமோஷன்ஸ். மார்னிங் கேரக்டர் ஈவினிங் கேரக்டர் 2 பேருமே வந்துட்டு அவங்களுடைய ஹிஸ்ட்ரிஸ் அண்ட் அவங்களோட எமோஷன்ஸ் எதுவுமே வந்து இன்டர்லிங்க் எதுவுமே கிடையாது. 2மே வந்து பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் லைஃப்ஸ். அதாவது வந்து பார்த்தீங்கன்னா மார்னிங்கில் இருக்கிறவங்க வந்து நைட் லைஃப்பை பார்த்ததே கிடையாது. நைட்டில் இன்ஃபேக்ட் வந்து பார்த்தீங்கன்னா நிலாவை பார்த்ததே இல்லை அப்படிங்கிற மாதிரி ஒரு சீன் வந்து வச்சுருப்பாங்க. அதே மாதிரி தான் ஈவினிங்கில் வரக்கூடிய கேரக்டர் வந்து மார்னிங் லைஃப்பை வந்து சுத்தமாக என்ஜாய் பண்ணதே கிடையாது. மார்னிங் லைஃப்பை பற்றி எதுவுமே தெரியாதுன்னு வச்சுக்கலாம். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த படம் ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்கிற மாதிரி தான் எனக்கு தோணுது. பட் செகண்ட் ஹாஃபில் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் லேகாக இருக்கிற மாதிரி இருக்குங்க. வில்லன் கேரக்டர் ஒன்று உள்ளே வருது, பக்ஸ் கேரக்டர் உள்ளே வராப்பில். அந்த வில்லன் கேரக்டருக்கு வந்து ரைட்டிங் வந்து இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக எழுதியிருக்கலாம். அதே மாதிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா வினோத் கிருஷ்ணன் வந்துட்டு ஒரு விஷயம் வந்து கண்டுபிடிக்கிறாப்புல. அது என்ன ஏது என்னமே நமக்கு வந்து ஒன்றுமே புரியல. திடீர்னு வந்துட்டு 2-3 சீன் காமிக்கிறாங்க, ஒரு ஆராய்ச்சி பண்ண மாதிரி காமிக்கிறாங்க, கடைசியில் ஒரு டேப்லெட்டை கொடுத்துட்டு கண்டுபிடிச்சா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. பட் இந்த மாதிரியான ஒரு நிறைய விஷயங்கள் வந்து கொஞ்சம் டீட்டெயிலிங்காக சொல்லியிருந்தாங்க அப்படின்னா ஆடியன்ஸ்க்கு வந்து இன்னும் நிறைய விஷயங்கள் வந்துட்டு அந்த டெக்னிக்கலாக வந்து கன்வே ஆகிருக்குமோ அப்படிங்கிற மாதிரி இருக்குது. எல்லாமே டக்குன்னு வந்துட்டு அந்த ஸ்க்ரீனை வந்து கடத்துற மாதிரி வந்துட்டு ஸ்பீடாக கொண்டு போன மாதிரி ஒரு ஃபீலிங் வந்து இருக்குது. கொஞ்சம் ஒரு சில விஷயங்கள் வந்து லேக்கான மாதிரியும் இருக்கும். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்துட்டு கொஞ்சம் அவங்க திங்க் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் எந்த அளவுக்கு வந்துட்டு ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸ் இருந்தது அண்ட் எவ்வளவு ஸ்பீடாக வந்துட்டு நம்ம ஆடியன்ஸ்க்கு வந்து கன்வே ஆகுது அது வந்து செகண்ட் ஹாஃப்லேயும் கொடுத்துருக்கோம் அப்படிங்கிற மாதிரி தான் தோணுதுங்க. ஸோ இந்த படத்தில் நடிச்ச நடிகரோட பெர்ஃபார்மன்ஸ்னு சொல்லி பார்த்தீங்கன்னா எல்லாருமே அவங்களுக்கு கொடுத்த ரோலை வந்துட்டு செம்மையாக பண்ணியிருக்காங்க. அதில் எந்த விதமான டவுட்டுமே இல்லை. ஸோ நான் சந்தோஷ் கிட்ட இருந்து ஆரம்பிக்க நினைக்கிறேங்க. இவர் வந்து பார்த்தீங்கன்னா மனுஷன் என்னமா நடிச்சிருக்காருன்றீங்க. அவர் வந்து லவ் எக்ஸ்பிரஷன் ஆகட்டும், அதுக்கப்புறம் ஆக்ஷன் சீக்வன்ஸ் ஆகட்டும், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா எமோஷனல் எலிமெண்ட்ஸ் அந்த வரக்கூடிய சீன்ஸ்லாம் நிறைய சீன்ஸ் வரும். ஸோ இதில் வரக்கூடிய பெர்ஃபார்மன்ஸ் ஆகட்டும் எல்லாத்துலேயுமே பின்னி பெடல் எடுத்திருக்காரு. அதே மாதிரி தான் ரேஷ்மா வெங்கடேஷ் பகல் நேரத்தில் வரக்கூடிய ரஜினி கேரக்டரு. இவங்க வந்துட்டு பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக வந்துட்டு 2 பேருமே நேர் எதிர் துருவங்கள்னு வச்சுக்கோங்களேன். ஸோ 6 மணிக்கு மேலே 2 பேருமே சேஞ்ச் ஆவாங்க பார்த்தீங்களா. 2 பேருமே அந்த டைமில் வந்துட்டு என்ன பண்ணுறது ஏது நடந்தது என்னமே தெரியாமல் வந்துட்டு அவங்க அந்த இடத்துல நிற்கும் போது வந்து பார்த்தீங்கன்னா அவங்க 2 பேரோட ஃபேஸ் எக்ஸ்பிரஷன் ஆகட்டும், அவங்களோட பாடி லாங்குவேஜ் ஆகட்டும், அவங்க அந்த சீனை வந்து நடித்த விதமாகட்டும், ஸோ 2 பேரும் பிரமாதப்படுத்தி எடுத்துருக்காங்க. ஸோ என்ன கேட்டிங்க அப்படின்னா ரேஷ்மா வெங்கடேஷ் சந்தோஷம் இந்த படத்தை வந்து தோளில் தூக்கி சுமந்துருக்காங்க அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லணும். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா வினோத் கிருஷ்ணன் ஜென்ரலாக வந்துட்டு இவர் நிறைய படங்களில் வந்து இந்த சீரியஸான இன்ஃபேக்ட் வந்து பார்த்தீங்கன்னா
சில படங்கள்லாம் நெகட்டிவ் ஷேட்ஸ்லாம் வந்து பார்த்துருக்கேன். பட் இந்த படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பிரமாதமான ஒரு சயின்டிஸ்ட் ரோலில் தான் வந்துட்டு நடிச்சிருக்காரு. அண்ட் இவர் வரக்கூடிய சீன்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா லைட்டாக சாஃப்டாக அண்ட் ரொம்ப லைக்கபிளாக இருக்கிற மாதிரி தான் இருக்கும். ரேஷ்மா வெங்கடேஷ்க்கும் வினோத் கிஷனும் இருக்கக்கூடிய காம்போ வந்து பார்த்தீங்கன்னா செம்மையாக ஒர்க் அவுட் ஆயிருக்கு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சம்யுக்தா இந்த படத்தில் வந்துட்டு ஒரு ஃபேஷன் டிசைனர் நடிச்சிருக்காங்க. இந்த படத்தில் வந்துட்டு கிளாமர் அப்படிங்கிறத தாண்டி வந்து பார்த்தீங்கன்னா இவங்க வரக்கூடிய ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸ் வந்து ரொம்ப பிரமாதமாக இருக்குது. அண்ட் சம்யுக்தா அண்ட் சந்தோஷோட காம்பினேஷன் வந்து பார்த்தீங்கன்னா செம்மையாக ஒர்க் அவுட் ஆயிருக்கு. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா விடிவி கணேஷ் ஆஸ் யூஷுவல் வந்து பார்த்தீங்கன்னா காமெடியாக லைட்டாக அப்படி தூவிட்டு போயிட்டு இருக்காப்ல. அண்ட் இவருக்கு வந்து ஒரு எமோஷனல் பாண்டிங் சந்தோஷுக்கும் விடிவிக்கும் ஒரு எமோஷனல் பாண்டிங் வந்துட்டு டேரக்டர் வந்து செம்மையாக வச்சிருக்காரு. அதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த படத்தில் செம்மையாக ஒர்க் அவுட் ஆயிருக்கு. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா பக்ஸ் கேரக்டர் வந்துட்டு ஒரு வில்லன் ரோலில் நடிச்சிருக்காரு. பட் என்னோட பர்சனல் தாட் என்னன்னு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த பக்ஸ் கேரக்டர் வந்து ரைட்டிங்கில் வந்து இன்னும் ரொம்ப ஸ்ட்ராங்காக எழுதியிருக்கலாமோ அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு தோணுது. கதைப்படி வந்து பார்த்தீங்கன்னா இது ரொம்ப ஸ்ட்ராங்கான சப்ஜெக்ட்டுங்க, வித்தியாசமான சப்ஜெக்ட். ஸோ இந்த படத்தில் வந்து வில்லனோட ரைட்டிங் வந்து கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருந்தது அப்படின்னா இன்னும் ஒரு படி வந்து அந்த செகண்ட் ஹாஃப்ல நான் ஒரு சின்ன லேக் இருந்ததுன்னு சொல்லணும்ல, அந்த லேக்லாம் இல்லாமல் இன்னும் வேற லெவலில் வந்து படம் இருந்திருக்கும் அப்படிங்கிற மாதிரி தோணுது. பக்ஸ் வந்து அவர் கொடுத்த ரோல் செம்மையாக பண்ணியிருக்காரு. பட் ரைட்டிங்கில் இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருந்ததுன்னா இன்னும் நல்லா இருந்திருக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு தோணுதுங்க. டெக்னிக்கலி வந்து பார்த்தீங்கன்னா சினிமோட்டோகிராஃபி வந்துட்டு வேற லெவலில் இருக்குங்க. அதாவது பாடி ஸ்வாப் வழியாக வந்துட்டு அந்த 2 பேரோட பாடி லாங்குவேஜை காமிக்கிறது வந்துட்டு செம்மையாக பண்ணியிருக்காங்க. அண்டு மார்னிங்கில் வந்து வரக்கூடிய ரேஷ்மா வெங்கடேஷ் ரஜினியை காமிக்கிறதாகட்டும், அண்ட் நைட்டில் வந்துட்டு சந்தோஷம் வந்து பாரில் காமிக்கும் போது உண்டான லைட்டிங் டோன் ஆகட்டும், இப்படி நிறைய விஷயங்களை வந்துட்டு டெக்னிக்கலி வந்து நல்லா ஒர்க் பண்ணியிருக்காங்க. அடுத்து எடிட்டிங் வந்து பார்த்தீங்கன்னா வேற லெவலில் இருக்குங்க. அந்த பாடி ஸ்வாப் நடக்கும்போது அந்த எடிட்டிங் டிரான்சிஷன் இருக்குது பார்த்தீங்களா, அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வேற லெவலில் வந்துட்டு ஒர்க் அவுட் ஆயிருக்கு அப்படிங்கிறத சொல்லும். டெஃபினட்டாக எடிட்டிங்கோட ஒர்க் வந்து நீங்கள் ஸ்க்ரீனில் டெஃபினட்டாக வந்து இந்த படத்தை தேட்டரில் பார்க்கும்போது ரொம்ப நல்லாவே புரிஞ்சுப்பீங்க. அந்தளவுக்கு இவங்களோட ஒர்க் வந்து நல்லா இருக்குது. அடுத்து மியூசிக் வந்து பார்த்தீங்கன்னா சாம் சிஎஸோட ஒர்க் வந்து செம்மையாக பண்ணியிருக்காரு. ஏன்னா அந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபன் எலிமெண்ட்டாக இருக்குது, அண்ட் நிறைய எமோஷனல் சீன்ஸ் இருக்குது, லவ் போர்ஷன்ஸ் இருக்குது. இது எல்லாத்துக்கும் தகுந்த மாதிரி வந்துட்டு ஒரு மியூசிக் வந்து பேக்ரவுண்ட் ஸ்கோர் கொடுத்துருக்காரு. வந்து வரக்கூடிய சாங்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீனில் வந்து ரொம்ப நல்லா இருக்கிற மாதிரி தான் தோணுது. ஸோ ஓவரால் வந்து பார்த்தீங்க அப்படின்னா தமிழ் சினிமாவில் ஒரு வித்தியாசமான அட் த சேம் டைம் வந்து செம்மையாக ஒர்க் அவுட் ஆகிருக்கக்கூடிய ஒரு பாடி ஸ்வாப் ஃபேண்டசி என்டர்டைன்மெண்ட் மூவி தான் இந்த டபுள் ஆக்குபன்சி. ஸோ லாஜிக் பார்க்காம இந்த வித்தியாசமான கான்செப்டை தேட்டரில் போய் நான் என்ஜாய் பண்ண போகிறேன் அப்படின்னு நினைக்கிறாங்க, தாராளமாக தேட்டரில் போய் பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. அண்ட் எனக்கு வந்து பர்சனலி இந்த படம் வந்து நல்லா ஒர்க் அவுட் ஆகிருந்தது. தேட்டரில் செம்மையாக என்ஜாய் பண்ணேன். அந்த செகண்ட் ஹாஃபில் வரக்கூடிய கொஞ்சம் லேகான சீனு அண்ட் ஒரு சில விஷயங்கள் வந்து நமக்கு ஒர்க் அவுட் ஆகலாம். மற்றபடி வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்லி வந்து பார்த்தீங்கன்னா இந்த படத்தை வந்து நான் நல்லாவே என்ஜாய் பண்ணேன். இன்கேஸ் நீங்கள் இந்த மூவியை பார்த்துட்டீங்கன்னா உங்களோட ஒப்பீனியன் என்ன அப்படிங்கிறத மறக்காம எனக்கு கமெண்ட் பாக்ஸ் சொல்லுங்கள். மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். டாடா பாய்.